ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரைஸுக்கு ஒரு சூப்பரான தயிர் வேர்க்கடலை வச்சு ஒரு பச்சடி எப்படி செய்கிறது பார்க்கலாமா? அதுக்கு ஒரு வானலை அடுப்பில் வச்சுருக்கேன். அது கடாய் சூடானதும் அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூனு மல்லி சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. உங்கள்கிட்ட வறுக்காமல் இருந்துச்சுன்னா அந்த மல்லி சேர்க்கும் போதே வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூனு மிளகு, இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. உங்களுக்கு மிளகு காரம் பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போடலனாலும் நல்லா தான் இருக்கும், போட்டாலும் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா போட தேவையில்லை, மற்றது மட்டும் ஃப்ரை பண்ணலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி அவ்வளோதான், ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஆற வச்சுருக்காங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, அது கூட உளுத்தம்பருப்பு இதை வதக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு பொரிஞ்சிச்சு அங்கே பாருங்கள். இப்போது நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம்ல, அந்த பொடியை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி அப்படியே சேர்த்துக்கணும். ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றக்கூடாது. அப்படியே அரைச்சி இதில் சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நான் தயிர் அங்கே அடித்து வச்சுருந்தேன். அந்த தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அருமையான வேர்க்கடலை தயிர் பச்சடி ரெடி. இதை ரைஸ் கூட போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்டை ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.